மூன்றாம் 7 தினங்களுக்கு ஏற்கப்பட வேண்டிய மணிப்பூரகப் பயிற்சி. முதல் தின மணிப்பூரகப் பயிற்சி. மணிப்பூரக சக்கரத்தினை சீருற அமைத்திட மகா அகத்தியரே முனைகின்றார். ஏனெனில் மானுட தேகத்தினில் மிகவும் சீர்கேடு அடைந்துள்ள சக்கரமாக மணிப்பூரக சக்கரமே திகழ்கின்றது. நான், எனது என்கின்ற சுயநலமும் பொருளினில் தீராத மோகமும் நிலைக்கின்றது. கலியெல்லை மானுடர்கள் பொருள் ஆசையிலிருந்து மீள வேண்டும் எனில் மணிப்பூரக சக்கரமானது சீருற அமைக்கப்படல் வேண்டும். குருவின் அருள் மாத்திரமே பொருட்செல்வத்தின் மீதுள்ள மோகத்தினை நீக்கிட உதவிடும். மூன்றாம் 7 தினங்களும் அனைத்து தெய்வங்களையும் துதித்து தியானித்து பயிற்சிகளை ஏற்க வேண்டும். மகா அகத்தியரையே ஆழ்ந்து தியானிக்க வேண்டும். எந்த ஒரு பயிற்சியினை ஏற்றாலும் தீபச் சுடர்தனை பொருத்தியே செயல் புரியுங்கள். ஒவ்வொரு 5 நாழிகைகள் நேரத்திற்கும் தனியாக ஓர் தீபச் சுடரினை பொருத்துங்கள். மற்ற 5 நாழிகைகள் சென்ற பின்னர் மற்றுமோர் மாற்று தீபத்தினை பொருத்துங்கள். ஒவ்வொரு 5 நாழிகைகளுக்கும் ஒரு முறை மாற்று தீபச் சுடர்களே பொருத்தப்படல் வேண்டும். இவற்றில் பற்பல தாத்பரியங்கள் அடங்கி உள்ளன. மணிப்பூரக சக்கரத்தின் தடைகள் நீங்கிட மகா அகத்தியரே உன்னதமாய் செயலாற்றிடுவார். அனைவரும் தேகத்தினால் ஓர் யோகத்தினை ஏற்று பின்னர் யோக நிலை தியானத்தினையும் ஏற்க வேண்டும். தொப்புள் பகுதியே மணிப்பூரகத்திற்கும் ஆதாரமாகும். எனில் ஓர் நீண்ட ஆசனத்தினில் உடலினை கிடத்தி தொப்புள் பகுதி எனப்படும் பகுதியானது நிலத்தினில் பதிந்திடவே செயல் புரிய வேண்டும். மெல்ல மெல்ல இரு கால்களையும் இரு கரங்களையும் பின்புறமாய் பிணைக்க வேண்டும். தனுர் போன்று உடலினை வளைக்க முற்படல் வேண்டும். தொப்புள் பகுதி நிலத்தினில் பதிந்து மறைக்கப்படல் வேண்டும். இவ்வாசனமே மகா அகத்தியர் போதிக்க முனையும் ஆசனமாகும். பொருளின் மீது உள்ள பற்றுகள் குன்றி தான தர்ம சிந்தனைகள் ஓங்கிடவும் பண்பு நலன்கள் பெருகிடவும் இவை உதவிடும். ஏனெனில் மணிப்பூரக சக்கரம் என்பது சீர்கேடு அடைந்துள்ள காரணத்தினால் அதன் மைய ஆற்றல்கள் வெளிப்படுவதில்லை. ஆழ்ந்த பிராணவாயுவின் உன்னதமான மூலக்கூறுகள் உட்பிரவேசம் காண்பதில்லை. காற்றின் உன்னத ஆற்றல் மணிப்பூரகத்தினில் பூரணமாய் பரவினால் அதன் வீரியமான இயக்கம் மலர்ந்திடும். இதன் மூலம் பொருட்செல்வத்தின் மீதுள்ள பற்றுகள் எனும் தடைகளும் அடைப்புகளும் கழிவுகளும் நீங்கிவிடும். பற்றுகள் விலகினால் அருள் எனும் உயர்ந்த சக்தி பெருகும். பின்னர் அருளே பொருளாகவும் உருமாறிடும். இப்பயிற்சியினை 5 நாழிகைகளுக்கு ஒரு முறை உணர்ந்து ஏற்க வேண்டும். 7 முறை கரங்களை நீக்கியும் பிணைத்தும் செயல் புரியுங்கள். பின்னர் ஆசனமிட்டு அமர்ந்து ஆழமாய் தியானித்து ஆழ்ந்து சுவாசித்து சுவாச காற்றானது இரு நாசிகளிலும் சரிசமமாய் பரவியே செல்வதனை உணர வேண்டும். இப்பயிற்சியினை முழுமையாக ஏற்க இயலாதவர்கள் இயன்ற அளவினில் முயற்சிக்க வேண்டும். 2ஆம் தின மணிப்பூரக பயிற்சி. 2ஆம் தினமதிலே இவ்விதமே பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்.
பயிற்சிகளின் எண்ணிக்கை மற்றும் மணித்துளிகளை அதிகரிக்கச் செய்திடல் வேண்டும். ஒவ்வொரு முறை பயிற்சியினை ஏற்கும் தருணத்தில் சில மணித்துளிகளேனும் கரங்களையும் கால்களையும் பிணைத்த நிலையில் வீற்றிருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தொடர் செயலாய் பயிற்சிகளை ஏற்றுவிட்டால் அனைத்துமே சாத்திய நிலையினை உருவாக்கும். 3ஆம் தின பயிற்சி. 3ஆம் தினமதிலே 7 முறை இவ்விதமே தீர்க்கமாய் பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். 5 நாழிகைகளுக்கு ஒரு முறை ஏற்க இயலாதவர்கள் இப்பயிற்சிகளை ஓரிரு முறையேனும் தீர்க்கமாய் ஏற்க வேண்டும். அன்றி இயன்ற தருணங்களில் பல முறை தொடர் செயலாகவும் ஏற்றுவிடலாம். சுவாசம் இடது மற்றும் வலது பகுதிகளில் நாசிகளின் மூலம் சரிசமமாய் பரவி செயல்புரிகின்றது எனில் பொருளின் மீது நாட்டம் குன்றி அருளின் மீது நாட்டம் பெருகியுள்ளது என்பதனை உணரலாம். மேலும் மணிப்பூரக சக்கரம் தடைகள் இன்றி இயங்க துவங்கி உள்ளதென்றுமே உணரலாம். 3ஆம் பகுதியான 7 தினங்களும் அனைவரும் துவர்ப்பு சுவையினை அதிக அளவினில் ஏற்க வேண்டும். உங்களது நிலதேகம், நீர்தேகம் மற்றும் வாயு தேகத்தினில் உள்ள மணிப்பூரக சக்கரங்கள் தூய்மை அடைந்திருப்பதனையும் உணர வேண்டும். 4, 5, 6 மற்றும் 7ஆம் தினங்களில் ஏற்கப்பட வேண்டிய பயிற்சிகள். எஞ்சியுள்ள தினங்களிலும் மணிப்பூரக சக்கரத்திற்கான பயிற்சிகளை தீவிரமாய் ஏற்று பின் மெல்ல மெல்ல குன்றச் செய்திடல் வேண்டும். 7ஆம் தினமதிலே துவக்கத்தில் மாத்திரமே பயிற்சியினை ஏற்று பின்னர் அனைத்து தருணங்களிலும் தியானித்து செயலாற்ற வேண்டும். சுவாசம் தடையின்றி மூலாதாரம் வரை பரவுவதனை கண்டுணரக் கடவது. இறுதியில் மணிப்பூரகமானது பூரணமாய் விரிந்து நிலைப்பதனையும் அதன் ஆற்றல்கள் யாவும் இவ்வுலகில் உள்ள அனைத்து மானுட தேகங்களிலும் உள்ள மணிப்பூரக சக்கரத்தினை அடைந்து அவர்களது தேகத்தில் உள்ள தடைகளை நீக்குவதனையும் உணர்ந்து தியானிக்க வேண்டும். பெருகுகின்ற ஆற்றல்களை முழுமையாக பகிர்வதினால் மணிப்பூரக சக்கரம் பூரணமாய் ஒடுங்குவதனையும் உணரலாம். அனைவரும் தீர்க்கமாய் இயங்கிடவும் பாதாள வாழ்விலிருந்து விடுபட்டு ஸ்ரீ அகத்தியரின் ஒளிப்பாலத்தினில் இணைவதனையும் உணர்ந்து தியானிக்க வேண்டும். இறுதியில் அகத்தியருக்கு பூரணமாய் நன்றி உரைத்து நீரெடுத்து நிலம் விடுத்து நிறைவு செய்திடுவதே நற்செயலாகும்.